ஒரு இறந்தவங்களுக்கு வந்து படையல் வச்சு அந்த காக்கா வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இலையை இழுத்து போட்டு சாப்பிடணும்ன்றது நம்ம வீட்டுல வச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் வச்சா அந்த காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதையும் அந்த இதுல வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். காக்கா அப்படின்னா காப்பாத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு. காப்பாத்து, ஒவ்வொரு நாளும் காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. அப்போ நம்ம யாரையாவது ஒருத்தர்கிட்ட காப்பாத்து நம்ம கேட்டுதான் நம்மளால ஏதாவது ஒரு நபருக்காவது உணவளிக்கணும். அப்போ காக்கா அப்படின்னும் பொழுது அது எப்படிங்க, இறந்தவங்களும் அந்த காக்காக்குள்ள வராங்க, அந்த இறந்த சாமி அந்த காக்காக்குள்ள வரணும்னா காக்காக்கு அதோட இதுல வந்து 2 அறை இருக்கும், மனிதனுக்கு 1 அறை இருக்கும். சோ எய்தர் அவனுக்குள்ள ஏதாவது உள்ள இதுவாயிடுச்சு, இல்ல அவன் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டான்னா அவன் வந்து அவனா இருக்க மாட்டான், அவன் மாறிக்கிட்டே இருக்கான். இவனோட இதுல இந்த உயிரினத்துல காகம் அப்படின்றது இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். இப்ப இறந்தவங்களுக்கு நம்ம படையல் வைக்க போறோம்னா ஒரு பிஞ்சு கருப்பு எள்ளு, ஒரு பிஞ்சு வெள்ளை எள்ளு தண்ணியோட வைக்கணும். ஏன் தண்ணியோட வைக்கணும்? பெண்களா பிறந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வாழ்ந்த இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லா ஈமேகர்களும் வீடியோட முடிஞ்சிடும். அவங்களுக்கு பதில் யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு அந்த வீட்டுல இருக்கிற ஆண் தான் போய் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அப்ப பெண்ணா பிறந்தது ஒரு சாபமா வரமா அப்படின்னு கேட்டோம்னா, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட என்ன டாபிக் அப்படின்னு நான் கேட்கிறேன், அவர் சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப அருமையான டாபிக், பதிவு முழுசா பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் காவன். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு நாளுமே பயனடைஞ்சவங்களை வந்து இங்க சொல்றதும், நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பூஜை பண்ணி கொடுக்கறதும், அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதும், ஸோ ஜோதிடம் பார்த்து நம்ம கிட்ட பயனடைஞ்சவங்க, அருள்வாக்கு பார்த்து பயனடைஞ்சவங்க மாதாஜம்மா கிட்ட, இந்த மாதிரி நாளுக்கு நாள் நான் கோயிலுக்கு வந்தேங்க, ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்து அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க, எனக்கு இப்போ எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது ஒண்ணுமே பூஸ்டப் ஆகிட்டே இருக்கேன். இன்னும் எப்படி ஓடணும், எப்படி சரி பண்ணணும். எனக்கு என்னன்னாக்கா, வாழ்க்கையில எப்படி பிறந்தோம், எப்படி வாழணும் இல்லை, நம்மளால எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க. இதுல நிறைய பேர் கூட கமெண்ட்ல போடலாம், இந்த பையன் பொய்யா சொல்றான்னு. நீயும் வளர்ற, அவங்களும் வளர்றாங்க. இப்போ நம்ம வளர்றது எப்படின்னா, எல்லாரோட மனசுல போய் குடியேறணுமா, அந்த வீட்டு பயணம் மாறணுமா. இப்போ நம்ம ஒரு சமீபத்துல கூட ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போனோம், நீங்க தான் வந்திருந்தீங்க. சோ அந்த வீட்டுல இருக்கிற மாங்காலாம் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. சோ இதுதான் அந்த வீட்டு பயணம், நம்ம உரிமையா போய் நம்ம எல்லாமே பண்ண முடியும். பாசம், அதுதான் நம்ம சம்பாரிச்ச, நம்ம ஃபேமிலி எல்லாரும் சம்பாரிச்ச ஒரு பெரிய விஷயம். சோ பணம் காசு இன்னைக்கு வரலாம், நாளைக்கு போலாம். கஷ்டம்ன்றது எல்லார் வீட்லயும் நிரந்தரமா இருக்கு. அந்த நிரந்தரமான கஷ்டம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதுக்கு அவ்வளோ பயந்து கடன் வாங்கினாங்க. ஆனா இப்ப யாருக்குமே அந்த பயம்ன்றது துளி கூட இல்ல. ஒரு போன்ல ஒரு செகண்ட்ல 5 லட்சம் 10 லட்சம் கடன் கொடுக்க ரெடியா ஆளும் இருக்காங்க, வாங்கறதுக்கு நம்மளும் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாயை வலை மாதிரி நம்மள சிக்கி ஒரு ட்ராப் மாதிரி. இப்ப எலிக்கு தெரியும் அதுக்குள்ள வடை வச்சிருக்காங்க, அதை எடுத்தோம்னா முடிக்கும் அப்படின்ட்டு. ஒரு குருவி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது எப்படி அது போய் மாட்டிக்கிட்டதோ அதே போல நம்மளும் அதுல போய் மாட்டிக்கிறோம். ஸோ இதுல விதியை மதியால வெல்லலாம் அப்படின்றதுதான் இயற்கையான நீதி. அப்படின்னா கூட சில நேரம் நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அந்த மதியை கூட கெட்டு போயிடும். எப்படி கெட்டு போகுது அப்படின்னம்னா, மகாகவி காளிதாசுக்கு வந்து இந்த பக்கம் போகாத உனக்கு மரணம்னு அந்த காளியே வந்து சொல்ற. ஐயோ இல்ல நான் அந்த காளி கோயிலுக்கு தான் போவேன். அந்த மாதிரி இப்ப நம்ம பேச போற டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் சகல ஜீவராசிகளை பார்க்கணும். ஊர்ந்து போற சின்ன எறும்புல இருந்து, கடிக்கிற கொசுவதில இருந்து, நம்ம சாப்பாடு அப்படின்னு பொழுது நாய்க்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் காக்காக்கு போடுவாங்க, குருவிகளுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இதுதான் நிறைய பேர் டெய்லி ரொட்டீனா வச்சிருக்காங்க. குருவிக்கு ஃபீட் பண்றது, காக்காக்கு ஃபீட் பண்றது, டாகுக்கு ஃபீட் பண்றது. அதுக்கு அடுத்தது எப்படி வள்ளி வந்து ஒரு நல்ல தெய்வீக தன்மையா பாக்குறோமோ அது மாதிரி காக்காவையும் தெய்வீக தன்மையா பாக்குறாங்க. ஒரு இறந்தவங்களுக்கு வந்து படையல் வச்சு அந்த காக்கா வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இலையை இழுத்து போட்டு சாப்பிடணும்ன்றது நம்ம வீட்டுல வச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் வச்சா அந்த காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றதையும் அந்த இதுல வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். காக்கா அப்படின்னா காப்பாத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு. காப்பாத்து, ஒவ்வொரு நாளும் காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. அப்போ நம்ம யாரையாவது ஒருத்தர்கிட்ட காப்பாத்து நம்ம கேட்டுதானே ஆகணும். அப்போ அந்த ஜீவராசில அந்த காக்காவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ டெய்லி நம்மளால ஏதாவது ஒரு நபருக்காவது உணவளிக்கணும். அப்போ காக்கா அப்படின்னும் பொழுது அது எப்படிங்க, இறந்தவங்களும் அந்த காக்காக்குள்ள வராங்க, அந்த சாமி அந்த காக்காக்குள்ள வரணும்னா காக்காக்கு அதோட இதுல வந்து 2 அறை இருக்கும்,
மனிதனுக்கு ஒரு அறை இருக்கும். சோ எய்தர் அவனுக்குள்ள ஏதாவது உள்ள இதுவாயிடுச்சு, இல்ல அவன் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டான்னா அவன் வந்து அவனா இருக்க மாட்டான், அவன் மாறிக்கிட்டே இருப்பான். அவனோட தன்மை மாறிடும். நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, இயல்பு நிலையை விட்டுட்டு வேற ஸ்டேட்ல போயிடுவான், ஒன்னும் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுவான். மொழி மாறிடும், ஸ்லாங் மாறி, எல்லாமே மாறிடும். நட உட பாவனை எல்லாமே மாறிடும். நம்ம கூட சொல்லுவோம் நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, மாறிட்ட. சோ அந்த காசு வரும்போது அதுக்கேற்ற மிடுக்கு திமிடு எல்லாமே இருக்கும். அந்த காசு போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவாயிடுவாங்க. ஆனா காக்காயோட அந்த தலையில இருக்கிற அறையில யாரு வேணும்னாலும், தெய்வம் வேணாலும் பிரவேசிக்க முடியும், இறந்தவங்க வேணாலும் பிரவேசிக்க முடியும். காக்கா வந்து நெருப்போட அம்சம். அது சாப்பிடக்கூடிய தன்மை நம்ம யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ ஒவ்வொரு வீட்லயும் இப்பயும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜன்னல்ல வந்து காக்கான்னு கத்தும், அவங்க அப்படியே இப்படி தூக்கி கொடுப்பாங்க. வந்து சாப்பிட்டு போற காகம்லாம் இருக்கு. அது வந்து கேட்டா சொல்லுவாங்க, நீங்க பழகி வச்சிருப்பீங்க, அதனால தான் உங்க வீட்டுல காக்கா வருதுன்னு. என்னதான் பழகினாலுமே அந்த இறந்தவங்களோட அனுகிரகமும் ஆசி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காக்கா வந்து சாப்பிடும். சோ இல்லைன்னா அது வராது. சோ காக்கா வந்து எப்படி வந்து அக்னி இல்ல நம்ம இது பண்ணும்போது ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவனோட மனைவி வந்து ஸ்வாகா. அந்த ஸ்வாகா மூலியமா நம்ம கொடுக்குற அந்த விஷயங்களை வந்து எந்தெந்த தெய்வத்துக்கோ எந்தெந்த இவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம சொல்றோமோ, எந்த தேவதைகளுக்கு சேர்க்கணும்னு சொல்றோமோ அது கொண்டு போய் சேர்க்குதோ, அதே மாதிரி இறைவனோட இதுல இந்த உயிரினத்துல காகம் அப்படின்றது இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். இப்ப இறந்தவங்களுக்கு நம்ம படைகள் வைக்க போறோம்னா ஒரு பிஞ்சு கருப்பு எள்ளு, ஒரு பிஞ்சு வெள்ளை எள்ளு தண்ணியோட வைக்கணும். ஏன் தண்ணியோட வைக்கணும்? தண்ணி எள்ளு இது இறக்கிறது தான் அவங்களோட சாப்பாடு. அப்போ நீங்க விதவிதமா சமைச்சிட்டீங்க, அது காக்கா சாப்பிட்டுச்சுன்னா அது காக்காக்கு மட்டும்தான் போகுமே தவிர்த்து, நான் தான் சொல்லுவீங்களா, அது 2 ஆளா வர முடியும், முன்னோர்களும். அப்போ இப்போ நீங்க இதுல இறைவனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதுல எள்ளு கில்லு எதுவுமே இது சேர்க்கலன்னா அது இறைவனுக்கு மட்டும் தான் போகும், காக்காக்கு போகாது. அது சாப்பிட்டு ஜீரணம் நினைச்சு அது இறைவனுக்கு முன்னோர்களுக்கு சேரணும்னா அது கம்பல்சரி வெள்ளை எள்ளு. ஏன் வெள்ளை எள்ளு தூணும்? இது வரைக்கும் கருப்பு எள்ளு தானே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா பெண்கள் வெள்ளை எள்ளுல மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும். பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம், ஆனா வெள்ளை எள்ளுல. இப்ப பெண்களா பிறந்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வாழ்ந்து இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லா ஈமேகர்களும் வீடோட முடிஞ்சிடும். அவங்களுக்கு பதில் யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு அந்த வீட்டுல இருக்கிற ஆண் தான் போய் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அப்ப பெண்ணா பிறந்தது ஒரு சாபமா வரமா அப்படின்னு கேட்டோம்னா, இறைவனே விரும்பி வந்து பிறக்கிறது தான் பெண்ணு. நம்மளோட தலைமுறை 64 தலைமுறைக்கு முன்னாடி பிறக்கிற பெண் குழந்தை தான் குலதெய்வம். 64 தலைமுறைக்கு அப்புறம் வந்து பிறக்குது. அதனால இந்த பெண்கள் தான் வீட்டுல சாப்பாடு வைக்க போறாங்க, ஆண் யாரும் வைக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க வேலைக்கு போறது மற்ற விஷயம். பெண்ணும் வேலைக்கு போறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பெண் பண்ணக்கூடிய சிறு சிறு பூஜை புனஸ்காரங்கள் அந்த குடும்பத்தையே காக்கும், அந்த குடும்பத்தையே வளர்க்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே காலையில எழுந்திரிச்ச உடனே வீட்டுல என்ன இருக்குதோ அதை புட்டு போட்டு அதுல வெள்ளை எள்ளி உங்க வீட்டு சைடுக்கும் கருப்பையில உங்க கணவர் வீட்டு சைடுக்கும் வச்சு லைட்டா அதுக்குன்னு ஃபுல்லா எல்லையே மட்டும் தூவிட்டு ஒரு 1/4 கிலோ எல்லாம் தூவிட்டு இத்தினோண்டு சாப்பாடு வச்சா இத்தினோண்டு இட்லி வச்சேன்னா காக்கா சாப்பிடாது ஓடிடும் அதுக்கப்புறம். சோ அதனால அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கப்புல தண்ணி கம்பல்சரி வைக்கணும். வெயிலுக்கு தண்ணி வைக்கணும். சோ காக்கா அப்படின்னு கூப்பிட்டா என்ன காப்பாத்துன்னு கேக்குறாங்க. அப்போ இறந்தவங்களோட அனுகிரகமும் இறந்தவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் வாழ்க்கையில எல்லாமே. அதே மாதிரி தினமும் காக்காக்கு வைக்க முடியாது, அது சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, உங்க வீட்டுல வாழ்ந்து இறந்தவங்கள யாரை ரொம்ப பிடிக்குமோ, இன்னைக்கு உணவு வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த நாள் என் வாழ்க்கை மாறணும் அவங்க கேட்கணும். சில நேரம் காகம் கரையல, சில நேரம் கூப்பிட்டா காக்கா வரல அப்படின்னம்னா இறந்தவங்க கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நிறையாகணும், அப்பதான் அது வரும். ஸோ நம்ம இதுலயே ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதை வந்து பூஜையில நம்ம தான் சொல்ல முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருள் வச்சு பண்ண சொல்லுவாங்க. அந்த காக்கா அவ்வளவு காரமா இருக்கிற பொருளையும் அது சாப்பிடும். ஆனா அது பாத்தீங்கன்னா ஜெனரலா அது சாப்பிடாது. ஆனா அந்த மாதிரி வந்து செய்யும் போது வந்து எடுத்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுலயே அண்டங்காக்கை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஜேஷ்டா தேவியோட தன்மை எல்லாம் ஃபுல் பிளாக்கா இருக்கும். அதே மாதிரி காக்கா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷ மாதிரி ஒண்ணு இருந்த போதுன்னா எல்லாம் கூடி கரையும். ஸோ நிறைய விஷயங்கள் மனிதனோட இது ஒத்து போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நித்தபடி காக்காக்கு டெய்லி சாப்பாடு அளிக்கிறது. நவகிரகத்துல சனீஸ்வர பகவானோட அனுகிரகத்தை கிடைக்கும். ஜேஷ்டா தேவியோட ஆசீர்வாதம், தத்ர நிலை விலகிடும். நம்ம வாழ்க்கையில இருக்க டோட்டல் தத்ரம் விலகிடும். வெற்றிகள் தேடி வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில சுபங்கள் தேடி வர ஆரம்பிக்கும். சொந்தக்காரங்களை காக்கா கரையுது, வீட்டு சொந்தக்காரங்க காக்கா கத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இதை வந்து நம்பிக்கையோட செய்யணும். சோ ஏதோ அம்மா கண்டென்ட்டுக்காக என்னென்னோ பேசிட்டு இருக்காங்கல்ல, இது உண்மையான ஒரு விஷயம் தான். தொடர்ந்து பண்ணும் பொழுது, ஏன்னா பக்தி சிரத்தையோட எந்த விஷயத்தை யாருக்கு கொடுத்தாலுமே
அதோட தன்மை இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பல்லி பார்த்தோம், இப்போ காக்காவை பார்த்தோம். கண்டிப்பா ரொம்ப அற்புதமான பதிவா இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைந்ததுதான் இந்த காகம் அப்படின்னு சொல்லலாம். காகம் வந்து முன்னோர்களா வராங்க, முன்னோர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி உணவு வைக்கணும், தெய்வத்துக்கு நம்ம படையல் போட்டுட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி உணவு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அதே மாதிரி சொன்னீங்க. முன்னோர்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மந்தார இலையில வைக்கணும், இல்ல தொன்னையில வைக்கணும். ஓகே ஓகே. தெய்வத்துக்குன்னா வாழை இலையில வைக்கலாம். வாழையடி வாழையா நம்மள வாழ வைக்கிறதுக்கு வாழை இலையில வைக்கணும். இந்த இது வந்து இந்த மந்தார இலை தையல தச்சிருப்பாங்க, அதனால தான் அதுக்கு பேர் தையல. தையல மந்தார இலை அதுல வச்சு வெள்ளை இலை கருப்பேறு ஒரு பிஞ்ச் போட்டா போதும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காக்கா ரூபத்துலதான் விநாயக பெருமான் வந்து அந்த அகத்தியரோட கமண்டலத்துல இருக்க நீரை தட்டி விட்டுருப்பாரு, கங்கை நீரை. அதுதான் காவேரி அப்படின்னு போயிருக்கும். அதனால காக்காய்க்கு உணவளிக்கிறது நம்ம பாவங்களை போக்கும். ஏன்னா நதி ஆதாரத்தை கொடுத்தது அந்த காகை வடிவில். ஏன்னா விநாயகர் நினைச்சிருந்தா எலிய அனுப்பி தட்டி விட்டுருக்கலாம். ஏன் காக்கை வடிவம்னா காப்பாத்துறதுக்காக. என்னைக்கும் நம்மளை காப்பாத்துவாங்க. நம்ம உடம்புல 75% இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். ஓப்பனா சொல்லணும்னா நமக்கு சொல்லி கொடுக்கல யாரும். இப்ப நம்ம சிஸ்டியோடைய வாயிலாக நீங்க கேக்குறீங்க, குரு அருள்ன்றதுனால மக்களுக்கு போகுது. இதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணி, அதனாலதான் தண்ணியோட வைங்கன்னு சொல்ற ரீசனே அதுதான். அது தண்ணியில வாய் வைக்கும் பொழுது விநாயகரோட விக்னங்கள் களையுது, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் விலகுது. சோ மறைமுகமா நம்ம ஒன்னும் நிறைய செலவு பண்ண முடியாது. எல்லாராலையும் எல்லாருக்கிட்டையும் எல்லா செல்வங்களும் இருக்கும்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. சோ நமக்கு என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு அதுல நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சித்தர் வழிகள்ல ரிஷிமார்களோட அனுகிரகமும் குரு ஆசீர்வாதம் இதுல மெயினே அதுதான். குரு ஆசீர்வாதம், குரு வழிகாட்டுதல் நாங்க சொல்றோம். இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க, வாழ்க்கை மாறும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்திருக்கீங்க. நன்றி. கண்டிப்பா உங்க இல்லங்களுக்கு தினமும் காக்கா உங்க இல்லம் தேடி வருது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய தான் அது வருது, நல்ல அறிகுறிகளை உணர்த்துறதுக்கு தான் அது வருது. கண்டிப்பா சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல 2 வகையா காக்காய்க்கு உணவளிங்க. காக்காயோடு சேர்ந்து நாமும் சந்தோஷமாக வாழலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.